இது தந்தையின் இன்று வரவேற்பது கல்பனா. படுகொலை செய்யப்பட்ட பிஎஸ்பி தலைவர் ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு தலைவர்கள் அஞ்சலி. அண்ணாமலைதான் துரோகி என்று இபிஎஸ் பதிலடி என பரபரப்புகளும் திருப்பங்களும் நிறைந்த நாள் இன்று. சென்னையில் நேற்று முன்தினம் படுகொலை செய்யப்பட்ட பிஎஸ்பி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு ஆயிரக்கணக்கானோர் அஞ்சலி. இறுதி ஊர்வலத்தில் ஏராளமான ஆதரவாளர்கள் பங்கேற்பு. ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு பகுஜன் சமாஜ் தேசிய தலைவர் மாயாவதி இன்று நேரில் அஞ்சலி. குடும்பத்தினருக்கு ஆறுதல். வழக்கு விசாரணை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் எனவும் வலியுறுத்தல். கரூரில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரின் வீடு மற்றும் அலுவலகங்களில் சிபிசிஐடி சோதனை. சொத்து மோசடி வழக்கில் முன்ஜாமீன் தள்ளுபடியான நிலையில் அதிரடி ரெய்டு. தேர்தல் அறிக்கையில் கூறியபடி வாக்குறுதிகளை முதலமைச்சர் ஸ்டாலின் நிறைவேற்றி வருகிறார். இடைத்தேர்தலை முன்னிட்டு விக்கிரவாண்டியில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இன்று பிரச்சாரம். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது. காவல்துறையை கண்டு யாரும் அச்சப்படுகிற சூழல் இல்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று குற்றச்சாட்டு. துரோகத்தின் மறு உருவமே அண்ணாமலைதான் என்று பதிலடி. காஷ்மீரில் நடந்த துப்பாக்கி சண்டையில் 6 தீவிரவாதிகளை சுட்டுக் கொன்ற பாதுகாப்பு படையினர். மோதலில் 2 ராணுவ வீரர்கள் வீரமரணம். பிரான்ஸ் நாடாளுமன்றத்திற்கு 2வது கட்டமாக இன்று வாக்குப்பதிவு. புதுச்சேரி, காரைக்காலில் உள்ள பிரெஞ்சு குடிமக்கள் வாக்களிப்பு. தேர்தல் முடிவுகள் இன்று இரவே வெளியாகும் என அறிவிப்பு. ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 2வது T20 கிரிக்கெட் போட்டியில் இந்திய வீரர்கள் ருத்ர தாண்டவம். அபிஷேக் சர்மா 46 பந்துகளில் சதம் விளாசி அசத்தல். ஜிம்பாப்வேவை எளிதில் வீழ்த்தியது இந்திய அணி. சென்னையில் படுகொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு இன்று ஏராளமான பொதுமக்கள் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினர். இதனிடையே இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என மாயாவதி வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் கடந்த 5ஆம் தேதி பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. ஆம்ஸ்ட்ராங்கின் உடல் நேற்று இரவு குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் அவரது உடல் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு அயனாவரம் இல்லத்தில் வைக்கப்பட்டது. அங்கு புத்த மத வழக்கப்படி இறுதிச் சடங்குகள் நடந்தன. அமைச்சர் சேகர் பாபு, காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்திய பிறகு பெரம்பூரில் உள்ள பந்தர் கார்டன் அரசு பள்ளி மைதானத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக உடல் வைக்கப்பட்டது. உத்தரப்பிரதேச முன்னாள் முதலமைச்சரும் பகுஜன் சமாஜ் கட்சியின் தேசிய தலைவருமான மாயாவதி விமானம் மூலம் சென்னை வந்து ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார். ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என மாயாவதி வலியுறுத்தினார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை. ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு காரணமான உண்மையான குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படவில்லை. இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் தொகுதியிலேயே ஒரு தேசிய கட்சியின் மாநில செயலாளர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். அவருடைய தொகுதியிலேயே மாநகர பகுதியிலேயே ஒரு தேசிய கட்சியில மாநில தலைவராக இருக்கிற ஆம்ஸ்ட்ராங் அவர்களை படுகொலை செய்யப்பட்டு சொன்னால் சட்ட ஒழுங்கு தமிழகத்திலே சந்தி சிரிக்கின்ற சூழ்நிலை தான் பார்க்கிறோம். தொடர்ந்து ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய பின் பேசிய விசிக தலைவர் திருமாவளவன் தலித் இயக்கங்களைச் சேர்ந்தவர்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக குற்றம் சாட்டினார். தலித் இயக்கத்தை சார்ந்தவர்கள் சிறிய அளவிலே பணியாற்றக்கூடியவர்களாக இருந்தாலும் நம்முடைய ஆம்ஸ்ட்ராங் போன்ற தலைவர்களாக இருந்தாலும் பாதுகாப்பற்றவர்களாக இருக்கிறார்கள். கடந்த 31 நாட்களில் 133 படுகொலைகள் நடந்துள்ளதாக ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய பின் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றம் சாட்டினார். கணக்கு பார்த்தா 31 நாள்ல 133 படுகொலை நடந்திருக்கு இவரோட சேர்த்து. அப்ப என்ன பாதுகாப்பு இருக்கு? இவருக்கே இல்லை அப்படின்னா, இவ்வளவு செல்வாக்கு பெற்ற ஒரு தலைவனுக்கு இல்லைன்னா சாதாரண குடிகளுக்கு, சாதாரண பெண்களுக்கு என்னவா இருக்கும்?
இளைஞர்களை நல்வழிப்படுத்திய மிகப்பெரிய ஆளுமை என திரைப்பட இயக்குனர் வெற்றிமாறன் புகழஞ்சலி செலுத்தினார். இளைஞர்களை ஒருங்கிணைச்சு எல்லாரையும் படிக்க வச்சு ஒரு நல்வழிப்படுத்தின ஒரு பெரிய ஆளுமை. பாடகர்கள் கானாபாலா, இசைவாணி உள்ளிட்டோர் பாடல் பாடி அஞ்சலி செலுத்தினர். இதேபோல ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்டு ரத்தம் சிந்திய இடத்தில் பொதுமக்கள் ஒன்று கூடி கண்ணீர் சிந்தினர். இதனிடையே ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு அஞ்சலி செலுத்த பொதுமக்கள் வருகை புரிந்ததால் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் போலீசார் திணறினர். ஆம்ஸ்ட்ராங்கின் உடலை திருவள்ளூர் மாவட்டம் பொத்தூரில் அடக்கம் செய்ய உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியது. பெரம்பூரில் ஏராளமானோர் அஞ்சலி செலுத்திய நிலையில் ஆயிரக்கணக்கானோருடன் இறுதி ஊர்வலம் நடைபெற்று வருகிறது. தகவல்களை விவரிக்கின்றனர் செய்தியாளர்கள் ராமச்சந்திரன், சமயமணிவன். படுகொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் உடலை பெரம்பூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் அடக்கம் செய்ய அனுமதி கோரி அவருடைய மனைவி பொற்கொடி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு நீதிபதி பவானி சுப்பராயன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது தேமுதிக தலைவர் விஜயகாந்த் உடலை அடக்கம் செய்ய அரசு அனுமதி வழங்கியது போன்று பெரம்பூரில் உள்ள 7500 சதுர அடி நிலத்தில் உடலை அடக்கம் செய்ய அனுமதி வழங்க வேண்டும் என மனுதாரர் தரப்பில் வாதிடப்பட்டது. பிற்பகலில் வழக்கு விசாரணைக்கு வந்தபோது ஆம்ஸ்ட்ராங் உடலை திருவள்ளூர் மாவட்டம் பொத்தூரில் அடக்கம் செய்ய அனுமதி அளித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பெரம்பூர் கட்சியிடத்தில் நினைவிடம் அல்லது மருத்துவமனை கட்டுவதற்கு அரசிடம் அனுமதி பெற்று நடவடிக்கை எடுக்கலாம் என நீதிபதி அறிவுறுத்தினார். இதனிடையே ஆம்ஸ்ட்ராங் வெட்டப்படும் போது அவரை காப்பாற்ற ஓடியதாகவும் ஆனால் அந்த கும்பல் தன்னையும் வெட்டியதாக அவரது சகோதரர் வீரமணி குறிப்பிட்டுள்ளார். டெலிவரி பாய் ஏதோ நீங்கள் ஏதோ பண்ணுதான்ட்டு அப்படி சொல்கிறாங்க, ஆர்டர் பண்ணியிருக்கீங்க வாங்கிக்கலான்ட்டு யாரா நீன்னு கேட்டிருக்காரு. அந்த பேச்சு கொடுத்த நேரத்தில் அது அட்டாக் பண்ணியிருக்க மாதிரி பேசுகிறாங்க. பேனாவை சுழற்றுவது போல் கத்தியை சுழற்றி தம்பியை கொன்றுவிட்டதாக வீரமணி கதறினார். டேன்னு கத்தின்னு போனேன். கத்தின்னு போகும்போது விட்டுட்டு ஓடிடுவாங்கன்ட்டு அந்த நோக்கத்தில் நான் போனேன். ஆனாலும் இந்த கத்தி வச்சுருக்கிறதுனால அவன் மற்ற சுற்றி நான் பானா சுற்றுற மாதிரி சுற்றின்னு போகிறான். நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து பெரம்பூர் பள்ளியிலிருந்து ஆம்ஸ்ட்ராங்கின் இறுதி ஊர்வலம் தொடங்கியது. பௌத்த முறைப்படி இறுதிச் சடங்குகள் மேற்கொள்ளப்பட்டு சமத்துவ தலைவர் ஆம்ஸ்ட்ராங் மற்றும் ஜெய்பீம் வாசகங்கள் கொண்ட பேழையில் ஊர்வலமாக உடல் எடுத்து செல்லப்பட்டது. இறுதி ஊர்வலத்தில் ஏராளமான வாகனங்கள் அணிவகுத்து செல்ல வழிநெடுக்கிலும் பொதுமக்கள் கண்ணீர் மல்க ஆம்ஸ்ட்ராங்கிற்கு இறுதி அஞ்சலி செலுத்தினர். பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் இறுதி ஊர்வலமானது நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சமயமணியிடம் கேட்கலாம். சமயமணி, தற்போது ஊர்வலம் எந்த பகுதியை அடைந்துள்ளது? பொத்தூரை சென்றடைய இன்னும் எவ்வளவு நேரமாகும்? விவரங்கள் என்ன? வணக்கம். நேற்று முன்தினம் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் இறுதி ஊர்வலமானது தற்போது புழல் சிறை அருகே வந்துள்ளது. இங்கிருந்து சுமார் ஒரு 14 கிலோமீட்டர் அவர் சென்றடைய தூரமானது, அதாவது பொத்தூர் சென்றடைவதற்கு தேவையான தூரமானது ஒரு 14 கிலோமீட்டர் உள்ளது. இந்த 14 கிலோமீட்டர் தூரத்தையும் கடந்து செல்வதற்காக கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணியிலிருந்து ஒரு 2 மணி நேரம் காலவாசலம் ஆகலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சுமார் ஒரு 4:30 மணி அளவில், மாலை 4:30 மணி அளவில் பெரம்பூரிலிருந்து கிளம்பிய அந்த இறுதி ஊர்வலமானது தொடர் மழை காரணமாகவும் இருசக்கர வாகனங்கள், அதாவது இறுதி ஊர்வலத்திற்கு பின்னல் செல்லும் இருசக்கர வாகனங்களின் அணிவகுப்பு காரணமாகவும் தொடர்ந்து தாமதப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. தற்போது கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரத்தை நெருங்கியுள்ள இந்த இறுதி ஊர்வலமானது மேலும் 2 மணி நேர காலவாசத்திற்கு பின்னரே அவர் இறுதி ஊர்வலம், அதாவது அடக்கம் செய்யப்பட உள்ள அவரது இடத்திற்கு, ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் அடக்கம் செய்யப்பட உள்ள இடத்திற்கு சுமார் ஒரு 2 மணி நேர காலவாசத்திற்கு பின்னர் சென்றடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி சமயமணிவன். துரோகத்தின் மறு உருவம் அண்ணாமலை தான் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று பதிலடி கொடுத்துள்ளார். இதனிடையே முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கருக்கு சொந்தமான இடங்களில் இன்று சிபிசிஐடி போலீசார் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். இன்றைய முக்கிய அரசியல் நிகழ்வுகளை விவரிக்கிறது இந்த தொகுப்பு. எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை துரோகி என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கடுமையாக விமர்சித்திருந்த நிலையில் துரோகத்தின் மறு உருவம் அண்ணாமலைதான் என EPS இன்று பதிலடி கொடுத்துள்ளார். துரோகி என்று சொல்லியிருக்கிறார்.
நல்லா சிந்திச்சு பாருங்கள். நான் துரோகி இல்லை, துரோகியினுடைய மொத்த உருவமே திரு அண்ணாமலை தான். ஓ பன்னீர்செல்வம் ஒரு சுயநலவாதி என்றும் இபிஎஸ் விமர்சித்தார். ஒரு சுயநலவாதி, கட்சிக்கு எந்த விதத்திலும் உதவி செய்ய மாட்டார். கட்சிக்காக விசுவாசம் இருந்த வரலாறே கிடையாது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பிரச்சாரத்தை இன்று தொடங்கிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தேர்தல் அறிக்கையில் கூறியபடி வாக்குறுதிகளை முதல்வர் ஸ்டாலின் நிறைவேற்றி வருவதாக தெரிவித்தார். கழக அரசு அமைந்து இந்த 3 வருடங்கள் என்னென்ன சாதனைகளை செஞ்சிருக்கிறோம், ஒவ்வொரு தேர்தலிலும் மக்கள் வெற்றியை மட்டுமே நம்முடைய தலைவருக்கு பரிசா கொடுத்திருக்கிறாங்கன்னா அந்த அளவுக்கு தலைவர் மீது எதிர்பார்ப்பு, தலைவர் மீது நம்பிக்கை. மறுபுறம் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போது திமுக பாமக தொண்டர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இடைத்தேர்தலில் தேமுதிக போட்டியிடாத நிலையில் தங்கள் கட்சி தொண்டர்கள் வாக்களிக்காமல் புறக்கணிப்பார்கள் என பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். இப்ப தலைமை புறக்கணித்தால் தொண்டர்களும் தேர்தலை புறக்கணிக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம். புரியுதுங்களா? வாக்களிக்க செல்ல மாட்டார்கள், புறக்கணிக்கிறோம். வாக்களிக்க செல்ல மாட்டார்கள். நீங்க எப்படி வேணா எடுத்துங்க. கும்மிடிப்பூண்டியில் ஆக்கிரமிப்பு வீட்டை அதிகாரிகள் அகற்ற எதிர்ப்பு தெரிவித்து தீக்குளித்த இளைஞர் சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி இன்று உயிரிழந்தார். இளைஞரின் உடலை குடும்பத்தினர் வாங்க மறுப்பதால் பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. நில மோசடி வழக்கில் முன்னாள் அமைச்சர் எம்ஆர் விஜயபாஸ்கரின் முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் கரூரில் உள்ள அவரது வீடு உள்ளிட்ட 7 இடங்களில் சிபிசிஐடி போலீசார் இன்று அதிரடி சோதனை நடத்தினர். செய்தியாளர் மணிகண்டன் வழங்கும் கூடுதல் தகவல். முன்னாள் அமைச்சர் எம்ஆர் விஜயபாஸ்கர் கரூர் மாவட்ட நீதிமன்றத்தில் கேட்டிருந்த முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் கரூரில் முன்னாள் அமைச்சர் எம்ஆர் விஜயபாஸ்கர் வீடு, அலுவலகம், அவரது தம்பி சேகர் வீடு உள்ளிட்ட 7 இடங்களில் இன்று காலை 7 மணி முதல் சிபிசிஐடி போலீசார் தீவிர சோதனை மேற்கொண்டனர். இந்த சோதனையின் முடிவில் குறிப்பாக 8 மணி நேர சோதனைக்கு பிறகு முன்னாள் அமைச்சர் எம்ஆர் விஜயபாஸ்கர் வீடு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சில முக்கிய ஆவணங்களை அதிகாரிகள் எடுத்துச் சென்றுள்ளனர். கல்பனா. நன்றி மணிகண்டன். முண்டாசுப்பட்டி படத்தில் வருவது போல குட்டிச்சாத்தான் ஊருக்குள் புகுந்து விட்டதாக கிராம மக்கள் கோவிலில் தஞ்சமடைந்த நிகழ்வு திருப்பூர் மாவட்டத்தில் அரங்கேறியுள்ளது. இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தகவல்களை விவரிக்கின்றனர் செய்தியாளர்கள் அருண்குமார் மற்றும் ஜெகதீசன். இரவு தூங்கிக் கொண்டிருக்கும் போது திடீரென பயங்கர சத்தத்துடன் வீட்டில் விழும் கற்கள். ஒரு நாள் விழுந்தால் சமூக விரோதிகள் என்று கடந்து போகலாம். தொடர்ந்து 10 நாட்கள் பல்வேறு வீடுகளில் விழுந்தால் இப்படி என்ன நடக்கிறது என்று தெரியாமல் ஒருவேளை குட்டிச்சாத்தான் ஊருக்குள் புகுந்து விட்டதா என்ற அச்சத்துடன் கோயிலில் தஞ்சமடைந்துள்ளது ஒரு கிராமம். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அடுத்த ஒட்டப்பாளையம் காலனி பகுதியில் 60 வீடுகளில் 200க்கும் மேற்பட்டோர் வசித்து வரும் நிலையில் இரவு 7 மணி முதல் நள்ளிரவு 1 மணி வரை அடிக்கடி கற்கள் மழை போல் வீடுகளில் விழுவதாக புகார் எழுந்தது. இதனால் தூக்கமின்றி மக்கள் தவித்து வந்த நிலையில் ஊரில் உள்ள இளைஞர்கள் இரவு நேரத்தில் ரோந்து பணியில் ஈடுபட்டாலும் இந்த கற்கள் விழும் சம்பவம் நின்றபாடில்லை. அச்சத்தில் உறைந்த மக்கள் குட்டிச்சாத்தான் ஊருக்குள் புகுந்துவிட்டதாக எண்ணி நேற்று இரவு வீட்டை விட்டு வெளியேறி அப்பகுதியில் உள்ள கருப்பராயன் கோயிலில் தஞ்சமடைந்தனர். பின்னர் மக்கள் ஒன்று கூடி அங்கேயே உணவு சமைத்து சாப்பிட்டனர். இது குறித்து ஒட்டப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த மக்கள் கூறுகையில், இது மாதிரி ஒரு 4 வருஷம் முன்னாடி நடந்திருக்குங்க. இப்போ மறுபடியும் இப்போ இங்கே கிராமத்துக்குள்ளே இது மாதிரி ஊருக்குள்ளே வந்துட்டு இருக்குங்க. ரொம்ப பிரச்சனை இருக்காங்க. ஏதோ நல்ல தீர்வு காரணம். எங்கள் வீட்டில் ஒரு 2 கல் இருந்துச்சு, இவ்வளோ பிரச்சனை இருந்துச்சுங்க. அப்புறம் அங்கே எங்கள் அத்தை வீட்டில் 1 இருந்துச்சு, இந்த வீட்டில் 2 இருந்துச்சுங்க. மர்ம ஆசாமிகளின் செயலாக இருக்கலாம் என சிலர் சந்தேகித்துள்ள நிலையில் காவல்துறையினரும் ஒட்டப்பாளையம் பகுதியில் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். செய்தியாளர் அருண்குமார் வழங்கும் கூடுதல் தகவல். இச்சம்பவம் அப்பகுதியைச் சேர்ந்த யாரோ ஒருவர் தான் செய்கிறார் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். மேலும் இது தொடர்பாக பிடிபடும் நபர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கல்பனா. ஒடிசாவில் புகழ்பெற்ற பூரி ஜெகநாதர் ஆலய ரத யாத்திரை இன்று கோலாகலமாக தொடங்கியுள்ளது.
இதனிடையே காஷ்மீரில் இந்திய ராணுவம் நடத்திய தேடுதல் வேட்டையில் 6 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். தேசிய அளவில் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் குறித்து செய்தியாளர் ராஜா வழங்கிய தகவல்கள் இவை. ஒடிசாவில் புகழ்பெற்ற பூரி ஜெகநாதர் ஆலய ரத யாத்திரை இன்று கோலாகலமாக தொடங்கியது. இந்த விழாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, முதலமைச்சர் மோகன் சரண் மஞ்சி, மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். காஷ்மீர் மாநிலம் குல்காமில் ராணுவம் நடத்திய தேடுதல் வேட்டையில் 6 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். மேலும் துப்பாக்கி சண்டையின் போது 2 ராணுவ வீரர்கள் வீரமரணம் அடைந்தனர். அவர்களின் உடல்கள் ராணுவ மரியாதையுடன் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. இமாச்சல பிரதேசத்தில் பெய்து வரும் தொடர் கனமழையால் பல்வேறு பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. 80க்கும் மேற்பட்ட சாலைகள் மூடப்பட்டுள்ளதால் மாநிலத்தில் போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் ஒரே நாளில் 11,000க்கும் மேற்பட்டோர் காய்ச்சல் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் 159 பேருக்கு டெங்கு பாதிப்பு உறுதி செய்யப்பட்டதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இதனிடையே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் கேரளாவில் மூளையை உண்ணும் அமீபா பாதிப்பால் அடுத்தடுத்து 3 சிறுவர்கள் உயிரிழந்துள்ள நிலையில் தமிழகத்தில் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தியுள்ளார். உணவுக்காக வாழைத்தோப்புக்குள் புகுந்த காட்டு யானை சேற்றில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது பற்றி அப்பகுதி மக்களின் கருத்துக்களை கேட்டறிந்தோம். தகவல்களை விவரிக்கிறார் செய்தியாளர் சுரேஷ். நீலகிரி மாவட்டம் கூடலூரை சுற்றியுள்ள குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்து காட்டு யானைகள் கடந்த சில நாட்களாக அட்டகாசம் செய்து வருகின்றன. அந்த வகையில் கூடலூர் நீதிமன்றத்திற்கு பின்னால் இருந்த பலா மரத்தில் இருந்த பழங்களை ஒற்றை ஆண் யானை பறித்து உண்ணும் சிசிடிவி காட்சி சமூக வலைதளங்களில் வைரலானது. இந்த யானையின் தந்தங்களில் ஒன்று மேல் பக்கமும் மற்றொன்று கீழ்ப்பக்கமும் எக்ஸ் வடிவில் வளைந்திருந்ததால் வனத்துறையினர் மிஸ்டர் எக்ஸ் என பெயரிட்டு அழைத்து வந்தனர். இந்த நிலையில் இன்று காலை உணவுக்காக தேன்வயல் பகுதியில் உள்ள வாழைத்தோட்டத்திற்குள் புகுந்த மிஸ்டர் எக்ஸ் யானை அங்கிருந்த ஆழமான சேற்றில் சிக்கிக் கொண்டது. பல மணி நேரமாக போராடியும் சேற்றிலிருந்து வெளியே வர முடியாத சூழலில் தந்தம் தும்பிக்கை முழுவதும் சேற்றில் மூழ்கியதால் யானை துடிதுடித்து உயிரிழந்தது. இந்த சம்பவம் குறித்து அந்த பகுதியைச் சேர்ந்த ரமேஷ்குமார் மற்றும் சிவகுமார் கூறுகையில், சேத்துல மாட்டி இறந்துருக்கு. நமக்கு வருத்தமாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி நடக்கக்கூடாது. இது காரணம் வந்து இவங்க என்ன அங்கிருந்து துரத்தி விடுறாங்க, வந்து சேரில் வந்து மாட்டிடுச்சு. இல்லை, இந்த யானை இறந்த சம்பவத்தில் வச்சு இனிமேல் இதுக்குன்னு தனி ஒரு டீமை அமைச்சு இந்த மாதிரி வயல் பகுதிகளை அனுப்பாமல் காட்டுக்குள்ளே அனுப்புனா மிருகமும் நல்லா வாழும், மனிதர்களும் நல்லா வாழும் என்பது கேட்டுக்கொள்கிறேன். அழகான தந்தங்களுடன் சுற்றித் திரிந்த யானை பரிதாபமாக உயிரிழந்தது வனத்துறையை மட்டுமின்றி அப்பகுதி மக்களையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. செய்தியாளர் சுரேஷ் வழங்கும் கூடுதல் தகவல். இந்த யானை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்டியிருந்தால் இந்த யானையின் உயிரை காப்பாற்றியிருக்கலாம் என்று கூறியுள்ளனர். தனது அழகான கொம்பு வைத்திருந்தாலும் அந்த கொம்பு மூலம் இதன் உயிர் பிரிந்தது மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கல்பனா. நன்றி சுரேஷ். பிரான்ஸ் நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் 2வது மற்றும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு இன்று நடைபெற்றது. 577 உறுப்பினர்களை கொண்ட பிரான்ஸ் நாடாளுமன்றத்திற்கு கடந்த ஜூன் 30ஆம் தேதி முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதில் தீவிர வலதுசாரி கட்சியான தேசிய பேரணி கட்சி 33% வாக்குகளுடன் முன்னிலை பெற்றது. அதிபர் இமானுவேல் மேக்ரான் கட்சி 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டது. இந்நிலையில் இன்று நடைபெற்ற 2ஆம் கட்ட தேர்தலிலும் வலதுசாரி கட்சி கணிசமான வாக்குகளை பெற்று ஆட்சி அமைக்கும் என கருத்து கணிப்புகள் தெரிவித்துள்ளன. தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்றே எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளது. இரண்டாவது T20 போட்டியில் ஜிம்பாப்வேவை வீழ்த்தி இந்திய அணி பதிலடி கொடுத்துள்ளது. இதனிடையே சாம்பியன்ஸ் டிராபி மற்றும் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் ரோஹித் சர்மா தான் இந்திய அணியை வழிநடத்துவார் என BCCI செயலாளர் ஜெய்ஷா இன்று தெரிவித்துள்ளார். விளையாட்டு தொடர்புடைய தகவல்களை பின்வரும் தொகுப்பில் பார்க்கலாம். அடுத்த ஆண்டு நடைபெறும் ICC சாம்பியன்ஸ் டிராபி மற்றும் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடர்களில் ரோஹித் சர்மா தலைமையில் இந்திய அணி வாகை சூடும் என
BCCI செயலாளர் ஜெய்ஷா இன்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். T20 உலகக்கோப்பையை வென்ற இந்திய அணி வீரர்களுக்கு மகாராஷ்டிரா அரசு 11 கோடி ரூபாய் அறிவித்த நிலையில் அனைத்து விளையாட்டுகளையும் சமமாக நடத்துங்கள் என பேட்மிண்டன் வீரர் ஷிராக் ஷெட்டி ஆதங்கப்பட்டுள்ளார். 2 ஆண்டுகளுக்கு முன்பு உலகக்கோப்பைக்கு நிகரான தாமஸ் கோப்பையை நாங்கள் வென்றபோது மகாராஷ்டிரா அரசு சார்பில் பாராட்டு விழா கூட நடத்தப்படவில்லை என ஷிராக் குற்றம் சாட்டியுள்ளார். இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் மகேந்திர சிங் தோனியின் பிறந்த நாளையொட்டி ஹைதராபாத்தில் உள்ள தியேட்டரில் அவரது பயோபிக் திரையிடப்பட்டது. இதனை ஆட்டம் பாட்டத்துடன் ரசிகர்கள் கொண்டாடினர். கோபா அமெரிக்க தொடரில் 9 முறை சாம்பியனான பிரேசில் அணி உருகுவே அணியிடம் பெனால்டி ஷூட் அவுட்டில் 4-2 என்ற கணக்கில் தோல்வியடைந்து காலிறுதியுடன் வெளியேறியது. WWE விளையாட்டிலிருந்து அடுத்த ஆண்டு ஓய்வு பெற உள்ளதாக பிரபல வீரர் ஜான் சீனா அறிவித்துள்ளது அவரது ரசிகர்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. ஹராரேவில் ஜிம்பாப்வே அணிக்கு எதிராக நடைபெற்ற 2வது T20 போட்டியில் இந்திய அணி 20 ஓவர்களில் 2 விக்கெட் இழப்பிற்கு 234 ரன்கள் சேர்த்தது. ருத்ரதாண்டவம் ஆடிய அபிஷேக் சர்மா 47 பந்துகளில் 8 சிக்சர்களுடன் 100 ரன்களும், ருத்ராஜ் கெய்க்வாட் 47 பந்துகளில் 77 ரன்களும், ரிங்கு சிங் 22 பந்துகளில் 48 ரன்களும் சேர்த்தனர். தொடர்ந்து ஆடிய ஜிம்பாப்வே அணி இந்திய வீரர்களின் பந்துவீச்சை தாக்குப்பிடிக்க முடியாமல் 18 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து தோல்வியடைந்தது. நேயர்களே, இத்துடன் இன்று நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.